வறியவருக்கு உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தன் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவிழால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். இந்த உலகத்தில் ஒரு மகோன்னதமான சன்னியாசியாக விளங்கிய உமாச்சி தாத்தா மகாபரிவா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பெற்று தினமும் நாம் தியானித்து கொண்டிருக்கிற காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள் பற்றி செல்லம்மா பாட்டி என்கிறவர் மடத்துக்கு ரொம்ப பெரியவா மீது மிகுந்த ஈடுபாடு உடையவர் சொல்ல கேட்டு இந்த செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறோம். ஒருமுறை செல்லம்மா பாட்டி, இந்த வயதான பாட்டி தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து கொண்டு நிறைய பெண்மணிகள் யமுனை நதிக்கரையிலே நீராடுவதற்காக படகிலே போனாலாம். 150-200 கிலோமீட்டர் தாண்டி யமுனை நதிக்கரையிலே போய் நீராட வேண்டும் என்பதற்காக போன போது திடீரென்று அவங்க சென்ற படகு அப்படியே தத்தளித்து அந்த படகும் அங்கிங்குமாக ஆடி ஓடி இன்றைக்கு கீழே கவிழ்ந்து கீழே விழக்கூடிய சூழ்நிலையில் எல்லோரும் கீழே விழுந்து இறந்து விடுவார்கள் என்கிற சூழ்நிலையில் மிக ஆழமாக இருக்கிற அந்த பகுதியிலே போய்கொண்டிருந்த பொழுது அந்த படகோட்டிக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. பெரிய சுவாமியை பார்த்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நாம் இப்பொழுது ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி எல்லோருமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே செல்லம்மா பாட்டி அவரோடு வந்தவர்கள் அத்தனை பேரும், பெரியவா நீதான் காப்பாற்று, இந்த உலகத்தை ரட்சிக்கிற தயாநிதியே நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று சத்தம் போட்டு பெரியவா பெரியவா என்று நாங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொண்டோம். திடீரென்று படகினுடைய துடுப்பு ஒரு மணல் மேட்டின் மேலே மோதி அப்படியே அந்த படகு நின்று விட்டதாம். பிறகு எப்படியோ தப்பி பிழைத்து அங்கே அனைவருமாக மறுகரைக்கு வந்து சேர்ந்த பொழுது இப்போ பெரியவாடத்தில் வந்து, பெரியவா இது மாதிரி நடந்தது, பெரியவா நீங்கள் தான் ரட்சிக்க வேண்டும் என்று கேட்ட உடனே, பெரியவா நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீர்கள் என்று செல்லம்மாள் பாட்டி சொன்ன உடனே எல்லாம் தெரிந்த பெரியவா, அவருக்கு தெரியாமலையா இருக்கும், அவர்தான் ரட்சித்து அருளி இருப்பார். இருந்தாலும் பெரியவா செல்லம்மா பாட்டியிடத்திலே யமுனை நதிக்கரையில் ஏது மணல் மேடு அப்படி என்று கேட்டாராம். அவருக்கு உடனே செல்லம்மா பாட்டி ரொம்ப சந்தோஷத்தோடு வியந்து, பெரியவா நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீர்கள், உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகா நீதான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி செல்லம்மா பாட்டி சொன்னதாக தகவல் உண்டு. இன்னொரு செய்தி, செல்லம்மா பாட்டி ஒரு துறை அதே மடத்திலே போய் பெரியவாளை பார்த்தபொழுது ஏதோ மகா பெரியவாவுடைய காலிலே ஒரு இரத்த கசிவு ஏற்பட்டு நிறைய எறும்புகள் மேலே ஏறிக்கொண்டே இருந்தனவா. அப்பொழுது பெரியவாளை பார்த்து, பெரியவா காலிலே எறும்பு ஊறுகிறது என்று சத்தம் போட்டு செல்லம்மா பாட்டி சொன்ன உடனே பெரியவா சொன்னாராம், ராமாயணத்தில் விபீஷணனுக்கு சரணாகதி என்று கேட்ட உடனே இந்த விபீஷணனுக்கு ஸ்ரீ ராமபிரான் ரட்சிக்கவில்லையா, அதுபோல இந்த எறும்புகள் எல்லாம் என் காலிலே ஏறி என்னை ரட்சி என்று கேட்பது போல இருக்கிறது, அது மாட்டி இருக்கட்டும் என்று சொன்னாராம். அது இந்த செய்தியும் செல்லம்மாள் பாட்டி சொன்னதாக ஒரு செய்தி உண்டு. பெரியவா உண்மையிலேயே உலகத்தை ரட்சிக்கிற மகா பெரியவர், வேண்டுவதையெல்லாம் வேண்டுகிற ஒரு மிகப்பெரிய சன்னியாசியாக இந்த உலகத்தில் விளங்கியவர். அப்படிப்பட்ட சன்னியாசியை மகா பெரியவரை இன்றைக்கு அவர் இல்லை என்றாலும் காஞ்சிபுரத்திலே அவர் இன்றைக்கும் நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை அடுத்து இன்றைக்கு காஞ்சி மடத்தினை காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இன்னொரு மகா பெரியவராக இருந்து நம்மையெல்லாம் இன்றைக்கு ரட்சித்து கொண்டிருக்கிறார். வாய்ப்பு இருக்கிற பொழுதெல்லாம் மடத்திற்கு சென்று பெரியவாவுடைய அதிஷ்டானத்திற்கு சென்று காஞ்சி மடத்திலே சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமி இடத்திலே சென்று நாமும் நம்முடைய பிரார்த்தனைகளை வைத்தால் மடத்திலே கண்டிப்பாக மகா பெரியவா நம்மை அருள்பாலிப்பார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால்
இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.